ஹலோ மக்களே, நம்ம இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் சிலபஸில் இருக்கிற அந்த யூனிட் 9 போர்ஷன் எல்லாமே ஸ்கூல் புக்ஸில் எங்கெங்கே கவர் ஆகுது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா யூனிட் 8 மேக்ஸ் தமிழ் எல்லாத்துக்குமே பார்த்துட்டோம். அதோட ஸ்டடி மெட்டீரியல்லாம் எப்படி மேக் பண்ணியிருக்கோன்ற வீடியோவும் பார்த்துருப்போம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா யூனிட் 9 பற்றி பார்த்துருவோம். இதோட பிடிஎஃப்பும் பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். அந்த டெலகிராம் குரூப் லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அந்த குரூப் 4 சிலபஸ் ஸ்கூல் புக்ஸில் எங்கெங்கே கவர் ஆகுது, அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்கூல் புக்ஸோட இண்டெக்ஸ் பேஜில் அந்த டைட்டில் எல்லாமே எந்தெந்த பேஜில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி இதோட பிடிஎஃப்லேயே கொடுத்துருக்கேன், எடுத்து பார்த்துக்கோங்க. இந்த யூனிட் 9 பற்றி ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அண்ட் விஓ எக்ஸாமுக்கான செகண்ட் ஆன்லைன் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அட்மிஷன் போயிட்டுருக்கு. ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா 999 ரூபா தான் ஃபீஸ் சொல்லியிருக்கோம். இதிலே பார்த்தீங்கன்னாக்கா டெஸ்ட் சீரிஸ், ஸ்டடி மெட்டீரியல், அது இல்லாமல் மேக்ஸ் ரீசனிங்கான வீடியோ கிளாஸஸ் எல்லாமே டெலகிராம் குரூப் மூலமாகவே கொடுத்துருவோம். நீங்கள் டவுன்லோட் பண்ணி எனி டைம் படிச்சுக்கலாம் வீட்டிலேருந்து. விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த டெஸ்ட் பேட்ச் பற்றின ஃபுல் டீட்டெயிலை வீடியோவோட கடைசியில் பார்ப்போம். இப்போ இந்த சிலபஸ் பற்றி பார்த்துருவோம். யூனிட் 9 அப்படின்றது தனியாக ஒரு சிலபஸ்லாம் கிடையாது. தமிழ்நாட்டோட வளர்ச்சி நிர்வாகம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு ரிலேட்டடாக வர்ற அந்த புவியியல் கூறுகள், அந்த பொருளாதார வளர்ச்சி பற்றி தான் கேட்பாங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கூல் புக்ஸில் தனியாக தான் சப்ஜெக்ட்லாம் கிடையாது. ஜியாகிரஃபி புவியிலேருந்து கொஞ்சம் போர்ஷன் கவர் ஆகும், அது இல்லாமல் பாலிட்டிலேருந்து கொஞ்சம் போர்ஷன் கவர் ஆகும், அது இல்லாமல் எக்கனாமிக்ஸ்லேருந்து கொஞ்சம் போர்ஷன் கவர் ஆகும். இது எல்லாமே கலந்தது தான் பார்த்தீங்கன்னா யூனிட் 9. யூனிட் 8 அதே மாதிரி தான், அந்த ஹிஸ்ட்ரி தமிழ் எல்லாமே கலந்து வரும். அதிலே பார்த்துருப்பீங்க. இந்த யூனிட் 9லேருந்து கிட்டத்தட்ட 6லேருந்து 8 கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்றனால ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இதில் என்னென்ன டாப்பிக்லாம், அந்த சமூக நீதி அந்த டாப்பிக்லாம் எங்கெங்கே கவர் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 10th ஹிஸ்ட்ரி யூனிட் 10ல் அந்த தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது இல்லாமல் 10th ஜியாகிரஃபி யூனிட் 6 யூனிட் 7ல் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள், தமிழ்நாடு மானுட புவியியல் அப்படின்னு சொல்லி அந்த புவியியல் ரிலேட்டடாக கொடுத்துருப்பாங்க. 10th சோசியல் சயின்ஸில் பார்த்தீங்கன்னா வரலாறு போர்ஷனில் அந்த தமிழ்நாடு சமூக மாற்றங்கள், அது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள், தமிழ்நாடு மானுட புவியியல் அப்படின்னு சொல்லி தனியாகவே கொடுத்துருப்பாங்க. அடுத்து 10th எக்கனாமிக்ஸ் யூனிட் 5, அதுக்கப்புறம் 11th எக்கனாமிக்ஸ் யூனிட் 8, அதுக்கப்புறம் 11th எக்கனாமிக்ஸ் யூனிட் 11லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா சில போர்ஷன் கவர் ஆகும். இதெல்லாமே அந்த எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாக பொருளாதாரம் ரிலேட்டடாக வரும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த 11th 12th புக்கெலாம் படிக்க வேணாம் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. அப்படி கிடையாது. 11th 12th புக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 11th ஜியாகிரஃபி பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். பட் எக்கனாமிக்ஸ் அந்த பாலிட்டிலாம் பார்த்தீங்கன்னாக்கா 11th 12thலேருந்து தான் அதிகமாக கவர் ஆகும். அதனால் 11th 12th அந்த பாலிட்டி எக்கனாமிக்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். வரலாறுக்கும் அதே மாதிரி தான். 11thலாம் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் தொழில்துறை தொகுப்புகள், அதுக்கப்புறம் அந்த 11th ஜியாகிரஃபியில் இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்துக்கு முன்னரும் பின்னரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. தமிழ்நாட்டு பொருளாதாரம் அப்படின்னு சொல்லி யூனிட் 11 இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா 11thலேருந்து கவர் ஆகுறது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பாலிட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த சமூக நீதி, தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதிலே பார்த்தீங்கன்னாக்கா அந்த நேரத்தில் என்னென்ன மாதிரியான பொருளாதாரம் வளர்ந்தது, தொழில்துறைகள் வளர்ந்தது அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க 11th பாலிட்டியில். கடைசி டாபிக் இந்த சமூக நீதி, தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சமூக நீதி அப்படின்னு சொல்லி டாப்பிக்கே பார்த்தீங்கன்னா சிலபஸ்லேயே இருக்கும். ஃபஸ்ட்டே அதை தான் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தான் யூனிட் 9. இந்த பாடங்கள் மட்டுமே படித்தாலும் அந்த யூனிட் 9லேருந்து ஒரு 6லேருந்து 8 கொஸ்டின் வரைக்கும் அட்டன் பண்ணிட முடியும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நடந்த அந்த பொருளாதாரம் ரிலேட்டடாக, எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாக ஒரு கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது ஸ்கீம்ஸு அந்த மாதிரி வரதெல்லாம் ரீசெண்டாக இருக்கிறதுலாம் அந்த கரண்ட் அஃபேரில் வரும். அது இல்லாமல் எக்கனாமிக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா அந்த 5 ஆண்டு திட்டங்கள், அது இல்லாமல் ஏதாவது யோஜனாஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாலும் தமிழ்நாடு ரிலேட்டடாக வரது எல்லாமே இந்த யூனிட் 9ல் தான் வரும். அதனால் அதுவுமே பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர் போஸ்ட்லேருந்து படிக்கணும். இது எல்லாமே கலந்தது தான் யூனிட் 9. இதோட பிடிஎஃப் எடுத்து பார்த்துக்கோங்க. இதே மாதிரியே அடுத்தடுத்த யூனிட்டுக்கு என்னென்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்களோ அதை எல்லாத்தையுமே பிரித்து வேர்ஸ் டு ஸ்டடி பிடிஎஃபாக நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்துருவோம். தொடர்ந்து அப்டேட் பெற மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அண்ட் விஓ எக்ஸாமுக்கான செகண்ட் ஆன்லைன் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி வரைக்கும் 25ஆம் தேதி வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம். நாளையிலேருந்து அதற்கான மெட்டீரியல் கிளாஸஸ் எல்லாமே டெலகிராம் குரூப்பில் ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அதனால் ஸ்டார்டிங்லேயே கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. 999 ரூபா மட்டும்தான் ஃபீஸ் சொல்லியிருக்கோம். ஆஃபரோடு தான் போயிட்டுருக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா இடையில 1 வீக் அட்மிஷன் போட முடியல. அதனால் அதே ஆஃபர் தான் கொடுத்துருக்கோம். இதிலே பார்த்தீங்கன்னாக்கா 25 தேர்வுகள், எல்லா சிலபஸுமே கவர் ஆகிற மாதிரி 25 தேர்வுகள், அது இல்லாமல் எல்லா சப்ஜெக்ட்டுக்கான ஒன்லைனர் மெட்டீரியல், ஸ்டடி மெட்டீரியல் பிடிஎஃப்பும் கொடுத்துருவோம். எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே 1 வேர்ட் ஆன்சர்ஸாக எடுத்துருப்போம். 30,000க்கும் மேற்பட்ட 1 வேர்ட் ஆன்சர்ஸோடு இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸ் ரீசனிங்கான வீடியோ கிளாஸஸ் எல்லாமே ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனோட ரெக்கார்டட் வீடியோஸாகவே அப்லோட் பண்ணிடுவோம். நீங்கள் எனி டைம் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். பிடிஎஃப் எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் போட்டு கூட படிச்சுக்கலாம். என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கான மெட்டீரியல் பார்த்தீங்கன்னாக்கா பொது தமிழ் நியூ அண்ட் ஓல்டு புக்கு, கணிதம், உளவியல், வரலாறு, அரசியலமைப்பு, புவியியல், பொருளாதாரம், அறிவியல், நடப்பு நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லி எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே குரூப் 4க்கு தேவையான எல்லா மெட்டீரியலுமே ப்ரொவைட் பண்ணுறோம். நீங்கள் வெளியெல்லாம் மெட்டீரியல் தேவை இருக்காது.
நம்ம மெட்டீரியல் மட்டுமே படித்தாலே கண்டிப்பாக குரூப் 4 கிளியர் பண்ணிட முடியும். அந்த டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க இந்த 8903302290 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அவங்களே அந்த டெஸ்ட் பேஜ் பற்றின டீட்டெயில் எல்லாமே சொல்லுவாங்க. பே பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த 9487808620 அப்படின்ற கூகுள் பே இல்லைனா ஃபோன்பே நம்பருக்கு பே பண்ணிவிட்டு அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சென்ட் பண்ணிங்கன்னா அந்த கிளாஸ் பேஜில் ஜாயின் பண்ணி விட்ருவாங்க. கிளாஸ் பேஜ் பற்றின எந்த டவுட்னாலும் இந்த 8903302290 வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் இல்லைனா வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த டெஸ்ட் பேஜ் பற்றின ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனாக ஆல்ரெடி ஒரு வீடியோவாக நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அந்த லிங்க்கு இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், எடுத்து பார்த்துக்கோங்க. இந்த டெஸ்ட் ஷெடியூல் பிடிஎஃப்மே இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அந்த ஷெடியூலில் எடுத்து என்னென்ன தேதியில் என்னென்ன எக்ஸாம் என்னென்ன சப்ஜெக்ட்லாம் கலந்து வரும், எவ்வளோ கொஸ்டின் வரும் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டெஸ்ட் பேட்ச். மேற்கொண்டு எந்த டவுட்னாலும் அந்த நம்பருக்கே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. தொடர்ந்து அப்டேட்டை பெற மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.